வர இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலூர் மாட்டு சந்தையில் ஃபுல்லாக வீடியோ பூரா எடுத்திருக்கேன். எல்லா மாட்டுமே வீடியோ எடுத்திருக்கேன். மாடு காளை மாடு பசு மாடு எல்லா மாடுமே வந்துருந்துச்சு. கண்டு பார்த்தீங்கன்னா அதிகமான கண்டு வந்துருந்துச்சு. அதையுமே ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம வீடியோ வந்து காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு வீடியோ வந்துடும். அடுத்த வீடியோ 2வது வீடியோ புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு வீடியோ விட்டுருவோம். இது மாதிரி எல்லா இருக்கேன். ஷார்ட் வீடியோமே வந்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு மாடு எதுவும் தேவைப்பட்டாலும் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரை கொடுத்துருப்பேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எஸ்என் தமிழான்ற குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அந்த நம்பருமே நம்ம அந்த மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த நம்பரை நீங்கள் உங்கள் பேர் உங்கள் ஊர் எல்லாமே சொன்னீங்கன்னா நம்ம அதை ஜாயின் பண்ணி விட்ருவோம். இந்த மாடை பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்துச்சு மாடு. நல்லா அந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மாடு தான், ஒரு சாலை கிராமம் அந்த ஏரியா மாடு அப்படின்னு சொன்னாங்க. மாடு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா வால் தலை அடிச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் மாடு கொஞ்சம் கறக்கமாக இருந்துச்சு. ஆனால் நல்லா மன தைரியமாக சரி அடிச்சுக்கிட்டே நின்றுச்சு. நல்ல மாடு தான். இந்த மாடுமே பார்த்தா நல்லா அழகாக தான் இருந்துச்சு. நல்லா கலர் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் லேசாக தும்முள் சாஞ்சு போச்சு. மற்றபடி மாட்டில் பார்த்தீங்கன்னா கொம்பு கொஞ்சம் சின்ன கொம்பு தான். நல்ல மாடு, நல்லா அழகாக தான் இருந்துச்சு மாடு. நம்ம மாடு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு மாடு வந்துருந்துச்சு. எக்கச்சக்கமான மாடு வந்துருந்துச்சு. அது ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம். அதை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து காலையில் 8 மணிக்கு போடுவோம்னோம்ல, அதே மாதிரி 8 மணிக்கு காலைல ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 மணிக்கு வீடியோ வந்துடும். இந்த வட்டம் ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி கூட வரும். ஏன்னா மாடு நிறையா வந்துருந்துச்சு. அது ஃபுல்லாகவே எடுத்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நம்ம போடுவோம். நல்ல மாடு இந்த இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா லட்சணமாக இருந்துச்சு. காது இது எல்லாமே ராய்ஞ்சி கொம்படியெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. மாடு நல்லா உயரம் தும்முலாம் பாருங்கள். நல்லா அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. மாட்டில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாத மாடு தான். இதுவுமே சந்தைக்கு வந்துருச்சு. நல்லா உயரம் தரம்லாம் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு மாடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் யாருக்கு மாடு கண்டு எது தேவைப்பட்டாலுமே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யார் மாடு இருந்தாலுமே நம்மகிட்ட சொல்லுங்கள், விற்று கொடுப்போம். நல்ல மாடாக இருந்துச்சு. நல்ல விலை வந்து பார்த்து நிதானமான விலை சொன்னீங்கன்னா கரெக்டான விலையில் நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டே வரலாம். மாடுகளுமே நம்மளுக்கு வந்து விலைவாசிகள் இங்கே இப்போ சந்தையிலுமே எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க வர முடியலனாலும் நம்மகிட்ட கேட்டால் நம்ம கட்டுமான விலையை கேட்டுதான் வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு விலை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கேட்குறதில்ல. நம்மளுக்கு கட்டுமான விலையை பார்த்து நம்ம கேட்டு தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு வரோம். நல்ல மாடுகளாகவும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. மாடு பூராமே இந்த இதில் கிடக்கிற மாடு பூராமே பாருங்கள் நல்லா இருந்துச்சு. ஆனால் பசு மாடும் இது கண்டுகளும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த வாரத்தில் கண்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. கண்டு வீடியோவே ஒரு வீடியோ தனியாக எடுத்துருப்பேன் பாருங்கள். அதுவுமே நம்ம அதில் போக வந்துக்கிட்டே இருக்கோம். மரக்கால்லாம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் நின்றுச்சு. டக்குன்னு யாரோ வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. மாடு இல்லை, அவனுக்குள்ளே இல்லை. ஏற்றிட்டு போயிட்டாங்களா என்னான்னு தெரியல. மாடு நல்லா இருந்துச்சு. மாடு அளவான மாடு தான். அளவு உயரம் எல்லாமே தாத்தே இருந்துச்சு. மாடு மாடுமே ஒரு சில மாடு வருது. அதையெல்லாம் பார்த்தா இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு வளர்க்குறாங்க. அதில் கொண்டு போய் இந்த மாதிரி கலர் மாடுகளாக போட்டு விட்டால் கலர் கண்டா பிறக்குங்க. அது மாதிரி நிறையா பண்ணுறாங்க. ஆனால் பெருவெட்டு வேணும். மாடு பெருவெட்டு நல்லா உயரம் தரம் நல்லா இருந்துச்சுன்னா மாடு நல்லாயிருக்கும், செய்யலாம். ஆனால் என்ன மரக்கன்றுன்னு ரேட்டு கூட சொல்கிறாங்க. அது ஒரு இம்சையாக இருக்குது. எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமாக தேனி பக்கம்லாம் அந்த மரம்னு லேசாக கிடந்தாலே போதும் அதிகமான விலை சொல்கிறாங்கன்றாங்க. கண்டே வாங்க முடியலை. அப்படின்னும்போது நம்ம எங்கிட்ட இந்த இப்படி கண்டுகள்லாம் இதாகிறது. தேனி மாவட்டத்தை விடுங்க, இங்கேயே மதுரை மாவட்டத்துலேயே அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டுகள்லாம் மரக்கண்டாக இருந்தாலே விலை கூட தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, மாடு கண்டு எதுவும் வாங்க முடியலை, விற்க முடியலை. இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். இந்த அங்கிட்டு ஒன்று கிடக்கு, சூப்பராக இருக்குது மாடு. நல்லா கட்டகை மாடு தான், அருமையாக இருந்துச்சு மாடு. இதில் வந்ததில் பூராமே உங்களுக்கு எந்தெந்த மாடு பிடிச்சிருக்குன்னு உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். மாடு வந்த மாடு நல்ல மாடாக இருக்குது, அழகாக இருக்குன்றா நீங்களே உங்கள் இதாக சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து எல்லோருமே பார்ப்பாங்க. இப்போ வர வந்து வீடியோலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, வீடியோ பார்க்குறது. அப்படின்னும்போது நம்மளுமே இங்கேருந்து போய் எடுத்து போட்டுக்கிட்டு தான் வர்றோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளே எடுத்து போடுறோம். வீடியோவில் நல்ல மாடுகளை பூராமே காட்டுறோம்.
அதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் கட்டணத்தை நம்ம பார்க்குறோம். வாரத்தில் வந்த மாடுகளை பூராமே பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து நம்ம திங்கள் செவ்வாயில் ஒரு வீடியோ, புதன்கிழமை ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே பாருங்கள், பார்த்துட்டு போட்டு விடுங்க. ஏன்னா மாடு அந்தளவுக்கு நிறையா இருந்துச்சு, வீடியோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நிறையா இருந்துச்சு. அதனால தான் நம்ம வீடியோ வந்து அதிகமாக போடுற மாதிரி இருக்குது. பாருங்கள், இது நல்லா இருந்துச்சு மாடு. அப்புறம் அளவான மாடு தான், ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது மாடு. அந்த மாடு இந்த வாரத்தில் 2 வாரமே பார்த்தீங்கன்னா மாடு வந்து போன வாரத்தை காட்டில் இந்த வாரத்தில் கொஞ்சம் மாடுக்கு கூட. ஆனால் கண்டுகளை பார்த்தீங்கன்னா கண்டு எக்கச்சக்கமான கண்டு வந்துருந்துச்சு. பூராமே எடுத்திருக்கேன், அதையுமே காட்டுவேன் நம்ம வீடியோலேயே வரேன், ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். நாட்டு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன காளை மட்டும் எடுக்கிறீங்க, பசு மாடு வீடியோ போட மாட்டேன்றீங்க அப்படின்னாங்க. அவங்களுக்காண்டியே கண்டிப்பான முறையில் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து தான் போடுறோம். பாருங்கள், நிறைய பேர் வந்து மாடு விற்க முடியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து மட்டும் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்க அந்த வியாபாரத்தை கொடுத்துட்டு மாட்டுக்கார அவங்களோட சண்டை போடுறது தவிர்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய கருத்துக்களில் சொல்கிறேன். நீங்கள் மாடு விற்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை பார்த்து கொடுத்துருங்க. வியாபாரத்தை கொடுத்தா கொண்டு வரதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து வியாபாரியை பொறுத்த அளவில் அவங்கள 1000-2000 கிடைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து அவங்கள எந்த வியாபாரியாக இருந்தாலும் நம்ம சொல்கிறது என்னன்னா, வியாபாரியாக இருந்தால் கண்டிப்பாக விற்றுருவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வியாபாரியை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இல்லை நம்ம வந்து மனசார விற்கலை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருங்க. நீங்கள் வந்து வியாபாரத்தை தான் கொடுத்துருக்கீங்க, சந்தைக்கு விற்கலைல அப்படின்னு விட்டுருங்க. என்னோடய கருத்து அதுதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் மாடை வந்து இதாக வளர்த்தேன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சந்தைக்கு போயிடுச்சுன்னு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி கிடச்சிரும். ஏன்னா ஒருத்தரெல்லாம் சிங்கப்பூர்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாடை வந்து வளர்த்துருக்காப்புல. அவர்கிட்ட மாடை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வளர்ப்புக்காரன்ட்டு. கடைசியாக மாடு வந்து சந்தைக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு அவர் கேட்டு யார் இந்த வித்த ஆளுகளை பிடிச்சி இடித்து மாடை வந்து கொண்டு வந்து 40 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அவருக்கு செலவோடு வந்தது 56,000 ரூபா. ஆனால் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. வாங்கினவங்களே கொண்டு வந்து இறக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் 56,000 ரூபா இருந்துச்சுன்றாங்க. அப்போ அவர் செலவு கூட இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதே அவர் யோகத்துக்கு அந்த மாடு வெட்டுக்கு போகாமல் திரும்பி இருக்குது. அது மாதிரி எல்லா மாடுமே கிடச்சிரும்னு நினச்சா முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சுதாரணமாக பார்த்து மாடுகளை விற்கிறது வாங்குறதோ உங்களுக்கு இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாடுகளை வந்து சந்தைக்குள்ளே எடுக்கணும்னா நம்மளை சுத்தம் இதுக்கெல்லாம் பார்த்து எடுக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி யானை சந்தன்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்குங்க. மாடு வந்து எடுக்கிறது வந்து எல்லா மாட்டையும் பிடிச்சிட முடியாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நைட்டு போய் வாங்கிடலாம் அப்படின்றாங்க. நைட்டு போய் நம்ம போய் வாங்கினோம்னா நம்ம வளர்ப்புக்குன்னு வாங்கும்போது பார்த்திங்கன்னா மாடை இறக்கி நடக்க விட்டு சுழி எல்லாமே பார்த்தா தான் வாங்க முடியும். இப்போ கறிக்காரவங்க வந்து மாடை மேலே நிற்கும்போது அது இருந்தாலும் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இடம் இருந்தால் போதுன்ற கணக்கில் தான் அவங்க வாங்குவாங்க. நம்ம வளர்ப்பு வாங்கும்போது எல்லாத்தையும் பார்த்தே வாங்கணும். அதனால் மாடை இறக்க விட்டு தான் நம்ம வாங்க முடியும். கறிக்குன்னா பிரச்சனை கிடையாது, அவங்கள்ட்ட இறக்கி விட்டு அவங்கள்ட்ட போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம விலைக்கு வாங்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கணும், பார்த்தா தான் சரியாக வரும். அதுக்காண்டி கொஞ்சம் வடவடன்னு இருந்தாலும் நல்லா படவடப்பில் இருந்துச்சு. நல்லா தும்முலாம் அரை தும்முலாக தான் இருந்துச்சு, நல்லா உயரம்லாம் இருந்துச்சு. நல்லா நிறம் பார்த்திங்கன்னா அணில் நிறத்தில் இருந்துச்சு. நல்லா வாங்கியிருக்கலாம். பையில போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொடி கண்டுகள் அடங்குறோம் இதில் போட்டு நல்லா குத்துதாக்கிதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நெத்தியில் நல்லா வெள்ளை மாடு வெயிட் அரிசி நல்லாயிருக்கும். இந்த கிடக்கு வருங்க பொடி கண்டு ஊரம் கிடக்கு வருங்க. ஒரு 2 போட்டு அலைவி பார்க்குறாங்க எது குத்துது வைக்குதுன்ட்டு. இளங்கண்டு மாடு கிடக்கு வருங்க, காலங்கண்டு கிராஸ் மாடு நல்லா நாட்டுக்கண்டாக போட்டிருக்கு. பிள்ளை எடுக்கும்போதே இந்த மாதிரி கண்டு தான் நல்லா பாய்ச்சலுக்கு நல்லா வருங்க. இந்த வெள்ளைக்கால மாடு நல்லா கிறக்கம், சரியான கிறக்கம். மாடு உயரந்தரம்லாம் இருந்துச்சு ஓரளவுக்கு. நல்லா சீட்டி தலையில் இருக்குது மாடு, நல்லா வெள்ளை.
இந்தாங்கிட்ட ஒரு மரக்கண்டு செவலை மரம் கிடக்கு. அது மாதிரிலாம் நிறையா வந்துருந்துச்சு. கலர் கண்டு தான், ஆனால் வேகம் இல்லை, எந்த ஒரு படபடப்பும் இல்லாமல் சும்மா கிடந்துச்சு. அதனால தான் கொடுத்துருப்பாங்க எதுவுமே இல்லையன்ட்டு. நிறையா தான் அந்த மாதிரியும் வரும். படபடப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கும். சில கண்டுக மாடுக அந்த மாதிரி இல்லாமல் தான் நிறையா வந்துச்சு சந்தையில் கண்டுக வர்றது. ஏதோ ஒரு சில கண்டு நல்லா குத்துங்க இது ஒன்றுங்க, அதில் பார்த்து எடுத்துக்கிற வேண்டியது. எல்லாம் குத்துற கண்டு மஞ்சட்டுக்கு இதாகும்னு சொல்ல முடியாது. குத்தாத கண்டுகள்லாம் மஞ்சட்டுக்கு தான். ஏன்னா மாடாகும்போது மாறிக்கிருங்க. நாட்டு மாடுகளை பொறுத்தவரை எல்லாம் 2 பல்லு சரியான வாத்தி விலை வந்து 65 ரூபா, 59, 60 ரூபா நம்ம சொன்னாங்க. நல்ல மாடு வாங்கியிருக்கலாம். நிறையா இது போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சந்தையை விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுத்து வாங்குவோம்னு கேட்டாங்க. 2 பேர் 3 பேர் ஃபோன் அடித்தாங்க. நம்மளும் சந்தையை விட்டு வந்துட்டோம். அதுவுமே விற்று போயிடுச்சு. இந்த கண்ணெலாம் பாருங்கள், நல்ல உயரம் தரம். அந்த கோசந்தான் தொங்குது நல்லா. இல்லைன்னா மாடு சரியான பெருவெட்டு நல்லா உயரம் தரமாக வரும். 2-3 பேர் வந்து பார்த்துக்கிட்டே கிடந்தாங்க ரொம்ப நேரமாக அந்த கண்டுகளை. காங்காய் மாடு நல்ல மாடு தான். அப்புறம் கண்டு தான் கிடக்கு பார்த்தீங்களா, லைனில் பூரா கண்டு கிடக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுமே ஃபுல்லாக எடுத்துருங்க. கண்டுக போட்டால் அப்போ அது ஏகப்பட்டது எடுக்காமல் விட்ருக்கான். எடுத்து இருக்குது எல்லாத்தையுமே பாருங்கள். அப்புறம் பாதி தூரமாக எடுக்காமல் நம்மளுக்கே டயர்டாயிடுச்சு. என்னத்தை போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் எடுக்காமல் விட்டதெல்லாம் கிடக்குங்க. இதை வந்து விலை 50 ரூபா நம்ம சொல்லிக்கிருந்தாங்க. 50 ரூபாய்க்கு விற்காதுல்ல அப்படின்ட்டு கேட்டு வந்துட்டான். அங்கேருந்து கொண்டு வரவன் சந்தைக்கு வந்ததுமே இவ்வளோ விற்கும்னு நினச்சேன். 50 ரூபாய்க்கு என்னென்ன விற்கும் அவங்களுக்கா தெரியணும். 30 ரூபாய்க்கு கீழே தான் இந்த மாதிரிலாம் விற்றுருக்கேன். அதை கொண்டு வந்து 50 ரூபான்னா மாடு நல்ல தான் இருக்குது. நம்ம வளர்ப்புக்கு வாங்குற ஆள் எந்த சேர்த்து கொடுக்கலாம். அவங்க எவ்வளோ விஷயங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு எவ்வளோ குத்துச்சு என்னான்னு தெரியல. மாடு போயிடுச்சு. அந்த கடைக்கு வரும் கண்டு ஆனாச்சு எல்லாமே கிடக்கு. சந்தைக்குள்ளே ஃபுல்லாக நிற்கிறாங்க வருங்க. மாடுகளுமே இப்போ ஓரளவு குறைஞ்சக்க வந்து நம்ம உள்ளே போக முடிஞ்சிச்சு. மாடுக பூராமே எடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்கள் மாடு எதுவும் விற்கணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்கினாலுமே நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். பால் மாடு எதுவும் பசு மாடு எதுவும் கிடந்தாலும் நம்மளை சொல்லுங்கள். சந்தை ஆவரத்துக்கு கிடந்தாலுமே நம்மள்கிட்ட சொல்லுங்கள். எதாக இருந்தாலுமே ஆர்டருக்கு வர சொல்லுவோம். நல்ல விலைக்கு விற்றுக்கலாம். நல்ல விலைக்குன்னா நீங்கள் உடனே ரொம்ப எதிர்பார்த்துறாங்க. கரெக்டான விலைக்கு நம்ம வாங்கி கொடுப்போம், விற்று கொடுப்போம். அதுக்குள்ளே கமிஷன் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கண்டெலாம் பாருங்கள், நல்லா கண்டாதான் கிடக்கு. கொம்பு தான் மட்டியாக போச்சு. நல்லா மரக்கண்டு நல்லா கண்டாதான் இருந்துச்சு. இதில் ஃபுல்லாகவே மாடு கண்டு கிடக்கு பாருங்கள். பூரா பாருங்கள் எம்பட்டு மாடு கிடக்கும். உள்ளே போய் எடுக்க முடியாத அளவுக்கு மாடு கிடந்துச்சு. அது அளவான மாடு. அப்புறம் இந்த இப்படி ஐட்டமாக தான் கிடந்துச்சு. சந்தை வியாபாரம் கிடமாடுகள்லாம் வந்துருந்துச்சு. நிறையா கிடமாடெலாம் வந்துருந்துச்சு. கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து வாங்கியிருக்கலாம். கண்டு மாடாகவே கிடந்துச்சு. தலையத்து 2 பல்லு கண்டுகள்லாம் மாடுகள்லாம் வந்துருந்துச்சு. பூராமே விற்றுருந்தாங்க. இதெல்லாம் பூரா இளங்கண்டு 30 ரூபா 35 ரூபா சொல்லிக்கிருந்தார். இந்த இதை சரின்னு வந்துட்டான். பூரா கிடக்கு மாடு. பூரா எம்பூட்டு மாடு கிடந்துச்சு. எக்கச்சக்கமான மாடுங்க. இதெல்லாம் கூட கிடக்கு. நல்லா கிராஸ் மாடு தான். அப்படி மாட்டில் கண்டு எடுக்கணும் வைக்கணும். இந்த கிடக்கு செவலை அந்த பெயிண்ட் அடித்தது அப்படி மாட்டில் கண்டு எடுக்கணுங்க. பெருவட்டு கிடைக்கும். நல்லா உயர்ந்தாரம் கால் ராங்கு எல்லாமே இருக்கும். இந்த லைனில் ஃபுல்லாகவே மாடு பூராமே நிறையா கிடஞ்சி. இந்த இது பாருங்கள், நல்லா வண்டி மாடுக்கு தோதா சூப்பராக இருக்கு பாருங்கள். 2 காங்காய் நல்லா கண்டுங்க. ரெண்டையுமே வாங்கி கட்டிட்டாங்க முன்னாடியே, நம்ம போகிறதுக்கு முன்னாடியே. 2 ஒன்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. வண்டி மாடுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா கொம்படி நல்லா உயர்ந்தார் நல்லா இருந்துச்சு மாடு. முன்னாடியே வாங்கி கட்டிட்டாங்க. நல்லா லட்சணமாக வரும். அப்புறம் காலை ஊராமல் கிடக்கு பாருங்க. நேரத்தில் தான் வந்து வாங்கினாங்க. என்னன்னு தெரியல. நம்ம போனதே 5:30க்கு போனேன். 5:30க்கு போகும்போதே அம்பட்டு மாடும் கட்டி கிடந்துச்சு. இப்போ எத்தனை மணிக்கு தான் வந்தாங்க போனாங்கன்னு தெரியலை. எல்லாம் நல்ல புருவட்டு, சரியான புருவட்டு. இந்த மாதிரிலாம் வளர்ப்பு நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. மாடு பருவட்டு எல்லாமே இருக்குது மாட்டில்.
பூரா பால் மாடு இப்போ விரதா மாடு எல்லாமே கிடக்கு பாருங்க. உள்ளே கிடக்கிற அப்புறம் அதான் பாருங்கள் இப்படி பைகாமில் கிடக்கு வரும் செவலை மரம். அது மாதிரி ஃபுல்லாகவே கிடக்குங்க. மாடு பூராமே பையை எப்படியும் 2 வேளை ஒரு கட்டி 2 வேளை 3 வேளை கூட கட்டி கொண்டு வருவாங்க. ஏன்னா சந்தையை பொறுத்த அளவில் வந்து நம்ம பொசுக்குன்னு எல்லா மாட்டையுமே வாங்கிட முடியாது. பையை கட்டி கொண்டு வந்துப்பான், நல்ல பையை அடப்பா தரீங்க அப்படின்னு நம்ம நினச்சி வாங்கிடுவோம். அங்கே போயிட்டு அந்த 2 வேளை 3 வேளை கட்டினதுனால கூட நிற்கும் சில மாடுக. அந்த பாலம் கறந்து முடிச்சதுமே திரும்ப உதயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி குணம்லாம் இருக்குங்க மாடுக. எல்லாத்தையும் பார்த்து நல்லபடியாக பார்த்தே வாங்கணும் மாடுகளை. எதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாடு கண்டுகளை வேணுன்றவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நல்ல மாடாக பார்த்து எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட நல்ல மாடு இது விளையாட்டு மாடு எது இருந்தாலுமே நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல மாடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைப்போம். நீங்கள் விற்கணும் நம்மளுக்கு வளர்ப்புக்காரரை பார்த்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளை அந்த மாதிரி மாடுகளை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். இல்லை விரத மாடு இருந்தாலுமே வாங்கி கொடுப்போம்.